அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சாச்சு இல்லையா? 6 நாள் விரதம் இருக்கவங்க தாராளமாக கடுமையான விரதத்தை மேற்கொள்வார்கள். உடல்நலம் காரணம் கொண்டோ அல்லது பணிச்சுமையின் காரணமாக 6 நாள் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு நாள் மட்டுமாவது விரதம் இருக்கலாம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அவங்களுக்கான பதிவு தான் இது. ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது. நீங்கள் இப்போ கலசம் வச்சு நீங்கள் அந்த வழிபாட்டை செய்கிறதுனாலும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப எளிமையாக காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நெற்றி நிறைய விபூதி அணிந்து ஓம் சரவணபவா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி முருகா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் முருகரோட படம் இருந்ததுன்னா அதை நல்லா சுத்தப்படுத்தி சந்தன குங்குமமெல்லாம் வச்சு நல்ல வாசனையான மலர்களால் அலங்காரம் செய்து வெற்றிலை பாக்கு அதில் தட்சணை ஏதேனும் 11 ரூபாய் 101 ரூபாய் அந்த மாதிரி எதுவும் வச்சு பழங்கள் இருந்தது அப்படின்னா பல வகைகளை வந்துட்டு அங்கே நீங்கள் சமர்ப்பணம் செய்யலாம். சமர்ப்பணம் செஞ்சுட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்து அன்றைய தினத்தை ஆரம்பியுங்க. ஒரு நாள் அப்படிங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு உபவாசமாக இருக்க பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உபவாசமாக எதுவும் வேண்டாம், தண்ணி மட்டும் நிறைய குடிச்சிக்கிட்டே இருங்க, தப்பே கிடையாது. உடல் நலம் வந்துட்டு ரொம்ப முக்கியம், அதனால் தண்ணீர் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இருந்துட்டு மாலையில் சூரசம்ஹாரம் நடக்கும். அந்த சூரசம்ஹார நிகழ்வை அருகாமையில் இருக்க கோயிலில் போய் நேரடியாக தரிசனம் செய்யுங்கள். பக்கத்தில் எல்லா முருகர் ஆலயத்திலையும் சூரசம்ஹார அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது சிறப்பாக நடைபெறும். அதில் போய் கலந்துக்குங்க. அதுக்கப்புறமா விரதத்தை நிறைவு செய்வதனா நீங்கள் அங்கே கொடுக்குற பிரசாதம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நிறைவு செய்து கொள்ளலாம். இதில் ரொம்ப முக்கியமாக காலையிலேருந்து மாலை வரையும் பார்த்தீங்கன்னா மனதில் கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய முருகனுடைய பெருமையை சொல்லக்கூடிய பாடல்களை பாடிக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கங்க. ஓம் சரவணபவா அப்படிங்கிற மந்திரத்தை மனதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாடல்னா சத்தமாக இல்லை, ஆற்றல் சீக்கிரம் குறைஞ்சிடும். அதனால் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இன்றைய தினம் விரதம் நிறைவு பெற்றுச்சா அப்படின்னா அடுத்த நாள் காலையில் தான் நிறைவு செய்யணும் அப்படிங்கிறது ஒரு வழக்கம். 7வது நாளும் கடைபிடிப்பாங்க. இந்த வெற்றி வாகை சூடி எம்பெருமான் ஜெயந்தி நாதராக எழுந்தருள்வார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் உண்டு. அந்த திருக்கோலத்தில் நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம விரதத்தை முழுமை பெற செய்வது அப்படிங்கிறது சிறப்பு. அதனால அந்த ஒரு நாள் விரதம் இருந்தாலும் அன்று முழுவதும் விரதம் இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் முருகப்பெருமானை ஆலயத்தில் சென்று தரிசனம் செய்த பின்னர் நம்ம இந்த விரதத்தை நிறைவு செய்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. எதுக்காகலாம் பண்ணுறாங்க? குழந்தை வரம் வேண்டும் அப்படிங்கிறவங்க இந்த விரதத்தை இருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா, குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இருப்பாங்க. இந்த கலச விசர்ஜனம் அப்படிங்கிறதும் 7ஆம் நாள் காலையில் பண்ணால் போதுமானது. ஒருவேளை கலசம் வச்சுருந்தீங்கன்னா, இல்லை அப்படிங்கும் போது அருகாமையில் உள்ள ஆலயத்தில் போய் தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் விரதத்தை நிறைவு செய்து கொள்வது உத்தமம். விரத நிறைவு அப்படின்னு சொன்னால் நம்ம மட்டும் சாப்பிட்றதில்லை, அன்னதானம் செய்து அதை நிறைவு செய்வது நம்மளுடைய மரபுகளிலே தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அதனால் 7வது நாள் காலையில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தர் அல்லது 2 பேத்துக்காவது முடியாதவர்களுக்கு அன்னதானம் செய்து அந்த இறைவனின் அருளை பெற வேண்டுகின்றோம். அதே போல் நம்மளால் முடியுது அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு, இப்போ குழந்தை வரம் கேட்டு நம்ம விரதம் இருக்கக்கூடிய பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் யாரேனும் இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு அவர்களுக்கு பிடித்த மாதிரி ஏதேனும் பொருட்களை வாங்கி தருவது, வளையல் வாங்கி தருவது, மஞ்சள் குங்குமம் வாங்கி தருவது, இது போல விஷயங்களை செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இறைவனின் கருணை மிக எளிதில் கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். மறக்காம உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.